போன வருஷம் பெஞ்ச மழை கூட இந்த வருஷம் சுத்தமாக இல்லைங்க. நம்ம கிணத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா தண்ணியும் கம்மியாக தான் இருக்குது. இருக்கிற கொஞ்சம் நிலத்துல மட்டும் நம்ம நெல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வயலை நாற்று நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே சமயம் வேலையாட்களும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சமயத்தில் கிடைக்கவும் மாட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லி புக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம வயல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு நாற்று நடுறதுக்கு. இப்போ வேலையாட்களும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 பேர் பக்கம் போல் வந்திருந்தாங்க. போன வருஷத்தை விட பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதிகமாகவே கூலி கேட்குறாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் போன வருஷம் நம்மளுக்கு நெல் மூட்டையும் கம்மியாக தான் கிடச்சி. இந்த டைம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம வயலில் போட்ட முதலீடாவது நம்மளுக்கு கைக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா லாபம் வந்து பார்க்க முடியாதுங்க. இதுவும் வந்து ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி தான், அதிர்ஷ்டம் மாதிரி தான். எப்போவாவது நம்மளுக்கு கை கிடைக்கும். அந்த கை கிடைச்ச பணத்தையும் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம விவசாயத்தில் தான் முதலீடு பண்ணுறதா இருக்குது. இது வந்து விவசாயிகளுக்கோட லைஃப்பில் என்றைக்குமே நடக்கிற ஒரு இது தாங்க. நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் சிட்டியாக இருந்தாலும் வாக்குப்பட்ட வந்த ஊர் வில்லேஜ் தாங்க. அவங்களோட சூழ்நிலையிலேருந்து அந்த இடத்துல இருந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.